பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் தான் விளங்கும். தாமதித்தால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது நிச்சயமா வரும், தாமதிப்பது கிடையாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறோம், வேதத்திலையும் பார்க்கிறோம். உதாரணமா பாருங்க, உங்க வேதத்தை தயவு செய்து எங்க இருந்தாலும் சரி கையில் எடுத்து ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். புயமோ பலத்த கரமோ, ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பங்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். உயிர்த்து மீட்டு பார்ப்போன் கைக்கு உயிர்த்து மீட்டு ஆட்டுக்குட்டி. பார்ப்போன் கைக்கு உயிர்த்து மீட்டு ஆட்டுக்குட்டி. என்னும் நல்ல ஆசனே என்றுண்டு. ஆரோன் மோசே என்ன
இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டும். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். பழித்தில் நல்லதே சீயோன் நாயகனே, பங்கமில்லை பாலைவனத்தில் பரலடித்தாரே. பங்கமில்லை பாலைவனத்தில் பரலடித்தாரே. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டும். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? வாசிக்க பார்க்கலாம். மிக அழகா எல்லாரும் தேடி எடுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலே. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் அவர்களை நோக்கி, யாரு? யோசேப்பு. யாரை பார்த்து? சகோதரர்களை பார்த்து. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். ஏன்னா அவங்க செய்யற வேலை அது கரெக்டா கனவுல வந்துருது. வேதம் சொல்லுது, சொப்பனங்கள் எப்படி பிறக்குமா? தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனங்கள் பிறக்கும். ஏன்னா பார்வோன் போய் சண்டை போட்டு வந்தான். அவனுக்கு எப்படி தோணுச்சு? தரிசனம் காலில் கலங்கப்படுற மாதிரி சொப்பனங்கள் வந்தது. எனக்கு அன்பானுடைய இங்கே யோசேப்பு என்ன சொப்பனம் காட்டுறான்? நல்ல சொப்பனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொப்பனம் வருது. ராத்திரியில் பாம்பு என்னை கடிக்க வர மாதிரி இருக்கு பிரதர், நாய் என்னை துரத்துது பிரதர், ஒருத்தன் அருவாளத்துக்கிட்டே வெட்ட வாடாம் பிரதர். இப்படி தீமையான சொப்பனங்கள் உண்டு. சிலர் காலையில் எழுந்திரிச்சு கேட்பாங்க, என்ன தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி கனவு உண்டேம்பாங்க. எனக்கு அன்பாளுடைய சிலருக்கு கனவு என்ன வரும் தெரியுமா? பணமாக கையில் கொட்டுற மாதிரி வரும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. சொப்பனங்கள் பலவிதம் இருக்கிறது. ஆனால் நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் என்ன செய்யும்? ஒழிஞ்சு போயிடும். அவ்வளோதான், தெரியாது என்ன நடந்துச்சுன்னா நம்மளால் எனக்கு கிரகிக்க முடியாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் ஓடுவான், தாண்ட முடியாத செவத்தை கூட என்ன செய்வான்? ஏறி தாண்டி இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். வேதம் நமக்கு அழகா ஒரு ஆலோசனை சொல்லி, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் இருந்தா எழும்பி
நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. ஆனா நல்ல சொப்பனங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்றீங்க, ஐயா ராத்திரி என்னை நாய் விரட்டுதியா, சொல்லுங்க காளை மாடு விரட்டுதியா. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க எருமை மாடு விரட்டிக்கிட்டே வந்துச்சு. அது என்ன பிரதர், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டேன் எமன் வராங்கிறாங்கன்னு. எனக்கு அன்பாலே மரணம் எப்போ சொல்லிக்கிட்டு வராது. மரணம் வரதா இருந்தால் எப்படி வரும்? மரணமே நின்னையா நேரமே பிரிவினை செய்யோமே, மரணமே நின்னையா நேரமே பிரிவினை செய்யோமே. தருணம் போக்காதே கிருபை தாங்குது இந்த சமயம் தேடு ஜல்தி. தருணம் போக்காதே கிருபை தாங்குது இந்த சமயம் தேடு ஜல்தி. என் பாடுமே இயேசு பாதம் சேருமே, பரிபாவம் தீருமே. அது பொல்ல வேஷமே, அது உன்னை நாசமா. பாவமே அது பொல்ல வேஷமே, அது உன்னை நாசமா. போக செய்யும் என்ன தீயில் மிக செய்யும் எந்த காலம். போக செய்யும் என்ன தீயில் மிக செய்யும் எந்த காலமும் பாடுமே இயேசு பாதம் சேருமே, பரிபாவம் தீருமே. மரணம் சொல்லிட்டு வராது, ஆனா ஒரு நாள் கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. பிரசங்கி சொன்னபடி பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆனா சிலருக்கு மரணத்தை நினைச்சே பயம். அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்றீங்க, என் வீட்டுக்கார் இறந்து 10 நாள் தாங்க ஆகுது, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குது. என் வீட்டுக்காரை பார்த்து இது வரைக்கும் பயந்தா இருந்தீங்க? எனக்கு அன்பானவர்களே நல்ல கவனிங்க. சில பேருக்கு சொப்பனத்தினாலே பயம். பயப்படாதீங்க. சொப்பனங்கள் நல்ல சொப்பனங்களும் கர்த்தர் தரிசனமாய் தருகிறார். ஏன்னா எண்ணாகமத்தில் மோசேக்கு விரோதமாக பேசின ஆரோன்ட்ட சொன்னார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளவன், அவனோடு நான் எப்படியும் பேசுவேன், முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் சொப்பனத்திலும் அவனோட என்ன செய்வேன், வெளிப்படையாக பேசுவேன். ஆண்டவர் சொப்பனத்திலையும் பேசுகிற தெய்வம். ஒரு சமயத்தில் ஐயா ஆண்டவர் பேசின காரியத்தை கேட்டு ஒருத்தர் ரொம்ப அருமையாக நடந்ததையும் பார்க்குறோம். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஏன்னா இவர் ஒரு பெரிய மை தயாரிப்பாளர், பேனா மை. பாலசுப்ரமணியன் ஒரு பேர். இப்போ எம்ஜிஆர் நகர் சென்னையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் ஆரம்பத்தில் தொழில் மை தயார் பண்ணார், பேனா மை. ஒரு நாள் திடீர்னு அந்த பேனா மை கெட்டு போச்சு. உடனே இவருக்கு பயம், ஐயோ கொஞ்சம் முதலீடு போட்டு ஆரம்பித்தோம், அப்படியே இன்றைக்கி அதுதான் போச்சே. ஆண்டவர் ராத்திரியில் சொப்பனத்தில் சொன்னாராம், நான் உனக்கு ஒரு ஃபார்முலா தரேன், அதில் நீ இனிமேல் செய்யி, இப்போ உள்ளதுக்கு இந்த கெமிக்கலை மட்டும் போய் கலை சரியாயிடும். காலையில் எதிர்த்தா இவன் சுய அறிவு சொல்லிச்சான், இது எப்படி அதுக்கு சூட் ஆகும், மேட்சே ஆகாது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் போய் கலப்போன்னு கலந்தார். கடைசியில் இங்கு நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த ஃபார்முலாவில் செஞ்சார். எவ்வளவோ இன்றைக்கி இங்கு ஏற்றுமதி அளவுக்கு சின்ன வியாபாரம் தான், ஆனால் உழைந்திருக்கு. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவில்லை, சொப்பனத்தினையும் பேசுவார். இந்த யோசேப்புக்கு சாதாரணமாக நிற்கிற நேரம் தான் சொப்பனம் படுத்திருக்கான். அப்போ வருது ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? ஆதி 37:6 வாசிங்க.
அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். ஐயா, அறுத்த அரிகளை எல்லாம் கட்டுக்கட்டா கட்டணும். ஏன்னா அறுவடை எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஏன்னா விதைச்சவே என்ன செய்யணும்? கண்டிப்பாக அறுக்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்து தீருவான், அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா ஆண்டவரும் சொன்னார். யோவான் மிக அழகா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே மிக அழகா இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் வாசிக்க கேட்போம். யோவான் 4:35 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். எனக்கு கண்மார்களே, வயலில் விதைச்சு அறுக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு சாதாரணம் இல்லை. அப்படியே அந்த வயல் ஞாபகமே தான் இருக்கும். ஒருவேளை நான் நினைக்கிற யோசேப்பு அதே ஞாபகத்தில் தான் படுத்தானோ நம்ம தெரியல. நாளைக்கு அறுவடைக்கு போகணும், போய் எல்லாம் என்ன செய்யணும்? கட்டுக்கட்டாக கட்டணும். அதுக்கப்புறம் அந்த தானியங்களெல்லாம் என்ன செய்யணும்? சேர்க்கணும். விவசாயி எப்போவுமே நிலத்தை பார்க்கும்போது ஒரு தாய் போல பார்க்கிறான். அதே போல் அந்த பயிரை பார்க்கும்போது கன்னி பெண்ணை போல பார்க்கிறான். ஏன்னா நெல் அப்படி நல்ல கதிர் முத்திரோடு அப்படி சாஞ்சு வளைஞ்சிருக்கும். அதை பார்த்து சொன்னால் பருவம் வந்த பெண்ணை போல வெட்கமாக இப்படி குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கான். அவ்வளோ அருமையாக சொல்லுகிறான். எனக்கு கண்பாருளே, இந்த மண்ணில் ஆறோடுகிற வரைக்கும் நீரோடுற வரைக்கும் எல்லா வரைக்கும் ஏரோடணும். ஏரோட்டம் நின்று போயிடக்கூடாது. இந்த சொப்பன காலத்தில் என்ன வருது? அவங்க வேலை செஞ்ச வயல் அது கனவுல வருது. என்ன சொன்னால், நாங்கள் அரிகளை எல்லாம் அறுத்து என்ன செய்தோம்? கட்டி கொண்டிருந்தோம். நாம் சொப்பனத்தில் தோணுது சொன்ன தன் சகோதரன் சொல்கிறான், நாம் அரிக்கட்டுகளெல்லாம் என்ன செஞ்சோம்? கட்டி கொண்டு நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு, நல்ல கவனிங்க, அவன் கையில் இருக்கிற அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இது தரிசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்தை சொன்னதுனால தான் எல்லாரும் அவன் என்ன செஞ்சாங்க? வெறுத்தாங்க. எனக்கு அன்பானுடைய தரிசனம் சிலருக்கு தான் கிடைக்கும். சிம்சோனுக்கு சொல்லப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசுவை காணுகிற பாக்கியம் 2 பேருக்கு கிடைச்சு. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். அவன் யாரு? கரெக்டா அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆறுதல் வருவதற்கு, ஆறுதல் யாரு? ஏசாயா 51:12 படி, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, சொல்லுங்க, ஓடினாலும்
பாதையாய் நடந்தாலும் சோர்வண்டையா, ஆமென் நடந்தாலும் சோர்வண்டையா, ஆறுதலில் தெய்வமே உன்னுடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வல்லமை மேலே வல்லமை கொண்டு ஐயா, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலில் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலில் தெய்வமே. சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். நல்ல கவனிங்க, இருதயம் யார்னா நொறுங்கி போய் உட்கார்ந்திருக்க, காயம் கட்டுறதுக்கு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை கரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஒருத்தருக்கு மட்டுமில்ல, துயரப்பட்ட அனைவருக்கும். யோபு 10:1 வாசிக்கிறோம், அவன் துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டானாம். யோபு 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க, அவன் துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டான். அழகா சொல்றாங்க, என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். ஆனா துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டா நாமளும் பேச புலம்பத்தான் செய்வோம். ஆனா ஒருத்தனுக்கு இல்லை, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஐயா சாம்பலுக்கு பதிலாக அவன சிங்காரத்தை கொடுப்பதற்கு வந்தார். அந்த இயேசு இந்த பூமியில் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாம விட்டுருவாரா? நிச்சயமா விட மாட்டார். ஏன்னா யோசேப்பு சொன்னா, எல்லாம் சொன்ன உடனே அவ்வளவு பேருக்கும் கோபம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நினைப்பீங்க, எனக்கு ஒரு நாள் எந்திரிச்சிடுவேனா, நானும் ஒரு நாள் நடப்பேனா. திடீர்னு 2 காலம் ஸ்ட்ரோக் வந்த உங்களுக்குள்ளே என்ன வரும்? இனிமேல் நான் நடந்து, அப்படி விசுவாசிக்காதீங்க, நான் நடப்பேன். யோபு சொன்னானே, என் மாமிசம் என் தோல் எல்லாம் அழுகி போகும், அப்படி இருந்தாலும் அவரை என் கண்களால் நான் காண்பேன், அந்நிய கண்ணில் என் கண்ணே பார்க்கும் நானே. இந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. தினம் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா தொலைக்காட்சி கட்டணம் கட்டி தான் போடணும். ஒரு நாள் ப்ரோக்ராமை கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டும் அல்ல, எங்கள் ஆலயத்தை எப்போமாவது வந்தீங்கன்னா வாங்க. இந்த பார்வையற்ற மக்களோட ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிற பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். வந்து பாருங்க. ஏன்னா தான் உடுத்தி இருக்கிற உடையா உங்களுக்கு தெரியாது.
சிலலாம் பார்த்திங்கன்னா கைலி வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சரி ஐயோ அவங்க வச்சுருக்க சொல்லுவாங்க, ஏம்மா புடவை ஓரத்தில் கிழிஞ்சிருக்கு, இதுதான் எங்கே இருக்கும்பாங்க. அப்படிப்பட்ட வசதி இல்லாத பெண்களும் தான் இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் எனக்கு புருஷனும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளை, ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எனக்கு யார் காப்பாற்றா, நான் ஏதோ ஒரு பீடி சுற்றி பிழைக்கிறேன், இதுதான் என்னுடைய தொழில். நாங்கள் எனக்கு அன்பானுடைய அப்படிலையும் தைரியத்தை விடாமல் இருக்கிறாங்க. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதில் தாங்கலாம். ஏன்னா ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. கூட்டு வர வேனுக்கே வாரம் 5000 ரூபா வாடகை தான் கொடுத்து கொண்டு வரோம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை ஐயா நாங்கள் தாங்கிறதுக்கு எப்படி இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு உதவி, இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறேன் பிரதர், அதுக்கு வழி உண்டா? இருக்குது, கேளுங்க சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்புகிறீங்கன்னா அங்கே போய் போஸ்ட் பேங்க் நம்பர் தரேன், அதில் கேளுங்க. 36 35 38 89 63 இந்த நம்பர் சொன்னீங்கன்னா போதும், அவங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க. நீங்களும் எப்போவும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவரிடத்தில் அப்படியே ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும், கண்ணீரோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து உட்காரக்கூட முடியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற வயது முதிர்ந்த தாய்மார் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தான் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்துங்க. தரிசனங்கள் பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு குறித்த காலத்தில் குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பால் இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு பிரசங்கி 7:8 சொன்னபடி முடிவாக இருக்கலாம், அதுவே உங்களுக்கு ஆரம்பமாய் கர்த்தர் மாற்றட்டும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, மறவாமல் நினைத்த தெய்வமே, மகிமைக்கு பாத்திரரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் மறுபடியும் ஆதியிலிருந்த அன்பு, ஆதியிலிருந்த சமாதானம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தழைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.